ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் டிஜிட்டல் வாலெட்ஸும் ஆன்லைன் பேமெண்ட் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மொபிக்விக் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பேடிஎம், ஃபோன்பே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2009 ஃபவுண்ட் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 156 மில்லியன் ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பில்ஸ் பேமெண்ட்லாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், ஸோ கேஸ் பில்ஸ், ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி பில்ஸ் பேமெண்ட் இவங்க பிளாட்ஃபார்மில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மர்ச்சன்ட் பர்ச்சேஸ். ஸோ ஆன்லைன் ஷாப்ஸ் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் த வாலெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மணி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ். ஸோ நம்ம பேங்க் பேலன்ஸ் லிங்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐ இல்லை ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபிஓ டைமிங் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐபிஓ டிசம்பர் 11 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. ஸோ இஷ்யூ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் 265 to 279 செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 53 குவான்டிட்டிஸ் ஒரு லாட்டுக்கு. ரிட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 30 லாட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ ஒன் லாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,787. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டாப் லைன் ரெவன்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 543, 561, 890 crores. ஸோ டாப் லைன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எஸ்பெஷலி 2024 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50+% இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரெவன்யூ. ஸோ பேட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, -83 crores. 2024 பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க 14 crores. பட் ஸ்டில் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க நெகட்டிவ் தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணாமல் என்ன பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 149 rupees கிட்ட இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் 420 rupees கிட்ட லிஸ்ட் ஆகும். ஸோ லிஸ்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 53% கிட்ட இருக்குது. ஸோ லிஸ்டிங் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் பற்றி பார்க்கும்போது டாப் லைன் நல்லா இம்ப்ரூவ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டம் லைன் பேட் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் ஆனால் ரீசெண்ட் குவார்ட்டரில் இவங்க லாஸ் ரிகார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் குவார்ட்டர்ஸில் அப்கமிங் இயர்ஸில் இவங்க ஸோ ப்ராஃபிட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.73 இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் பாரோயிங்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 9.81. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்லி ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான் அது. ஸோ லிஸ்டிங் கெயின்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஐபிஓ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்காக இந்த ஐபிஓ நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இதோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்கமிங் குவார்ட்டர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வாட்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.